அடடா ரோபோசங்கர் அண்ணே இறந்து போயிட்டாராம்லங்க. எங்கள் வீட்டுக்கார் காலையிலே நியூஸ் போட்டு பார்த்தாரு. நான் சமைச்சிக்கிட்டே ஓடி வந்து எட்டி பார்த்தேன். ஐயோ தண்ணி மனுஷன் எப்படி பாடி பில்டர்னு அப்படி ஒரு உடம்பு பயில்வான் மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு நாடகத்தில் என்னை நல்ல நகைச்சுவையாக பேசிக்கிட்டு நல்ல மனுஷன்ட்டு நல்லபடியாக வாழ்ந்து வந்தார். இப்படி ஒரு 40 வயசு 45 வயசு இருக்குமாங்க. வயசு ரொம்ப கம்மியான வயசுலேயே இப்படி மரணம் வருதுங்க. அம்பிட்டு பேத்துக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறிய? உணவு பழக்க வழக்கம் தான் சரியில்லை. நான் அதைத்தான் சொல்லுவேன். நல்ல காசு பணம் வந்துருச்சு, நல்ல வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா கண்டதையும் வாங்கி குடிக்கிறது இருக்கிறத பூரா ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடணும்டாண்டு குறைந்த காலகட்டத்துகளில் அதாவது நம்மளுடைய ஆயுசு பலன்னு குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறத பூரா வாங்கி சாப்பிட்றோம்னு கெடுதியத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். புளிரசமும் துவையல் வச்சு என் புருஷனுக்கு சோறு போடவும் எல்லாரும் என்னம்மா இப்படி சோறு போட்டுக்கிட்டு இருக்க, நல்லா தெம்பாக முட்டையை வச்சு கொடுமா, கறி எடுத்து கொடுமா அப்படின்னு கமாண்ட் பண்ணுறீங்க. அந்த புளி ரசத்துலேயும் அந்த துவைகள்லேயும் எந்த ஒரு கலப்படமும் இல்லை பார்த்துக்குங்க. புளி நம்ம நாட்டு புளி கரைச்சிக்கிட்டு ரசம் வச்சுறேன். அந்த துவையெல்லாம் பொரியலையும் தேங்காய் செல்லும் ஒன்றுமே இல்லை. அதை சாப்பிட்டா கூட முட்டு போய் சாப்பிடலாம். இப்போ உள்ளவங்க அப்படியே நினைக்கிறாங்க. கோழியில் ஊசியை குத்தி அதில் கெமிக்கல் ஏற்றுறான்னு தெரிஞ்சாலுமே வாரத்தில் 2 நாளைக்கு அதை எடுத்து அதை பொறிச்சு திங்கணும் திங்கிறோம். அதனால தான் இப்படி மனுஷனுக்கும் 50 பேத்துக்கும் இப்படி மரணம் வந்து சேருது. உணவு பழக்க வழக்கங்களை நல்லபடியாக உணவுகளை அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் ஆயசுக்கும் கிடந்து செத்தாங்க. இப்போ எங்கே 60 வயசை தாண்ட முடியல. 50 பேரும் திடீர்னு பூரா காசு இருக்கிறவங்களும் சரி காசு இல்லாதவங்களும் சரி மரணிச்சு போகிறாங்க. அதனால் நல்லபடியாக உடம்புகளை நல்லபடியாக கவனிச்சு இருங்க மக்களே. நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. கறியிலையும் அங்கே விற்கிற அந்த பிரம்மாண்டமான பொருட்கள்லேருந்தே சத்து இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆத்தாக்கமாருக்கு ஆக்கி கொடுத்த கூடு கொஞ்சி அதெல்லாம் குடிக்காட்டாலும் அதுபடியே செஞ்சு வர்ற உணவுப் பொருள்களை நல்ல உணவுப் பொருள்களை சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடு இருங்க. பாவம் அந்த ரோபோசங்கர் அண்ணன் குடும்பத்துக்கு இறக்கங்களை தெரிவிச்சுக்கிற அவரெல்லாம் நல்ல மனுஷன். காலையில் நியூஸ் பேப்பர் போடுவாராம். என்னென்னமோ அவர் வாழ்க்கை கதையை அப்புறம் சொல்லியிருக்காரு. நான் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். அப்படிலாம் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கி இறந்து போயிட்டாருன்னு வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்படித்தான் மனுஷன் வாழ்க்கை. வாழ்கிற வரைக்கும் நல்ல மனுஷன்னு பேர் எடுத்து 4 பேர் ஆத்தாடி மனுஷன் போயிட்டானே 4 பேர் கண்ணீர் விடணும். அப்படி இருக்க வாழ்கிறதான் பெரிய சொத்து சுகம். அதை சேருங்க. முதல்ல எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னா நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுங்க மக்களே. நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம் ஆத்தாடி முதல்ல குடிக்காதீங்க. குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. குடியில் இறந்து போகிறவதான் அதிகமான பேர் இருக்கீங்க. குடியை கெடுக்க உயிரை கேடு அப்படின்னு ஓடுறதா கூட குடிச்சிட்டுதான் சாவம்னு சாகுறீங்களே. மனுஷன் கொஞ்சம் வயசுக்காரரே 40 வயசு கூட இருக்குது, 45 வயசு இருக்குமா?